ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாஸ் 5 நம்ம ஊக்ஸ் பட்டன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இமேஜஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க குரூப்பில். இது சிங்கிள் ஸ்டாண்ட் த்ரெட், ஒரே ஒரு த்ரெட் எடுக்கிறது சிங்கிள் ஸ்டாண்ட், அதை ஃபோல்ட் பண்ணால் டபுள் ஸ்டாண்ட். எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த டபுள் ஸ்டாண்டை ஊசியில் கோத்துட்டு ஃபோல்ட் பண்ணால் 4 ஸ்டாண்ட், அதாவது 4 த்ரெட்டு இருக்கும். நம்ம ஊக்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 த்ரெட்டு. அதை அப்படி கடைசியாக ஒரு நாட் போட்டு வச்சுட்டு நம்ம ஊக்கை இந்த ஏரியா இருக்குல்ல, இதை ஒரு கட்டர் வச்சு லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக தூக்காமல் லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கட்டர் வச்சு லைட்டாக மேலே எடுத்துட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சீம் ரிப்பர் வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துக்கிறேன். இந்த கிளாத் சாஃப்டாக இருக்கிறதுனால சீம் ரிப்பர் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ப்ளவுஸ்க்கு இல்லை வேறு எதுக்காக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒரு ஊசி, நல்லா இந்த மிஷின் ஊசிலாம் இருக்கல, நல்லா பெரிய ஊசியாக பார்த்து நல்லா ஹோல் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஹோல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஹோல்குள்ளே விடுங்க. நம்ம எப்படி ப்ளவுஸ்க்கு ஊக்கு வைக்க போகிறோமோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஹோலுக்கு நம்ம ஊக்கு உள்ளே வைக்கணும். உள்ளே விட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணால் ஊக்கு செக்யூர் ஆகிருக்கும். இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஊசிலேருந்து கோர்த்து அப்படியே எடுத்துக்கிறேன். இப்படியும் பண்ணலாம். இதை விட செக்யூர் சிஸ்டம் எப்படின்னா, நம்ம எடுத்துட்டு மெதுவாக எடுக்கும் போது இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதா, அதில் அப்படியே ஊசியை குத்திட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 4 டைம்ஸ் இந்த வளைவில் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த இந்த மேலே எப்படி இருக்கணும்னா, இந்த ஊக்கு இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி நம்ம நூல் வரணும். இதுக்கு பின்னாடி நம்ம நூல் வரணும். ஆனால் நம்மளோட நூல் பேக் சைடு எங்கேயும் அசிங்கமாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நூல் உள் பக்கமாகவே எடுத்துக்கணும். இப்படி கொஞ்சம் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அப்புறம் இங்கே ஒரு லாக் பண்ண மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நூலை உள்ளே விட்டு எடுப்போம். இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த சைடோட வளைவும் அதே அந்த பக்கம் பண்ணாலும் அதே மாதிரி ஊசி எடுக்கிறோம். எடுத்தும் போது நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த சர்க்கிள் ஃபார்ம்ல நம்ம இந்த ஊசியை உள்ள விட்டு வெளியில எடுக்கிறோம். அதே மாதிரி உள்ள விடுறோம், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இழுக்கும் போது ஃபுல்லா இழுக்காம கடைசியா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவு உருவாகும். அந்த வளைவுக்குள்ள நம்ம ஊசியை உள்ள விட்டா ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்படியே 4 பக்கமும் போட்டுட்டு கடைசியா எண்டு நாட் போட்டுக்கணும். கடைசியா ஒரு எண்டு நாட் இப்படி ஊசியை உள்ள விட்டு எடுத்துட்டு அந்த ஊசியில ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி சுத்திட்டு இழுத்தோம்னா உங்களுக்கு நாட் ஃபார்ம் ஆயிடும். அவ்வளவுதான் ஊக் ஸ்டிச் பண்றது. இப்போ இந்த ஐ எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஐ பிளேஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிள்ல நம்ம ஊக்கு ஸ்டிச் பண்ணல கொஞ்சம் இழுத்துட்டு அந்த ரவுண்ட்ல ஊசியை உள்ள விட்டு எடுப்போம். அதே மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டு அந்த ரவுண்ட் வரும்போது ஊசியை உள்ள விட்டு எடுப்போம். இந்த சர்க்கிள்ல 4 டைம்ஸ், அந்த சர்க்கிள்ல 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 2 வாட்டி ஊசியை உள்ளே விட்டு ஒரு லாக் போட்ட மாதிரி பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நான் எதுவுமே பண்ணல, லைட்டாக பின்னாடியிலேருந்து ஊசி எடுத்து மேலே எடுக்கிறேன், இழுத்துட்டு மறுபடியும் லைட்டாக பின்னாடி இருந்து ஊசியை வந்து மேலே எடுக்கிறேன், இழுக்கிறேன். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுறேன். அந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊக்குக்கு எப்படி எண்ட் நாட் போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஊக்கு இல்லாமல் நார்மலாக த்ரெட்டில் வந்து ஐ கட்டணும்ல, அது எப்படி கட்டணும்னா பின்பக்கத்துல இருந்து வரும். பின்பக்கத்துல இருந்து நம்ம ஊசியை வந்து வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு, எவ்வளோ ஊசி வந்து கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மேலேயும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 3/8 கேப்புன்னு வச்சுக்கோங்களேன். 3/8 நம்ம இன்ச் டேப்பில் பார்த்தோம்ல, அந்த 3/8 அந்த 3/8 அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்தால் போதும். எடுத்துகிட்டு நான் வந்து எப்படி எடுக்கிறேன் பாருங்கள், ஜிக்ஸாக்காக எடுக்கிறேன். ஜிக்ஸாக்காக இந்த பக்கத்துலேருந்து எடுத்துட்டு அந்த பக்கம் கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் எடுக்கிறேன். ஒரு 4 டைம்ஸ் இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் த்ரெட் எடுத்து மெதுவாக எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த சைடு டேர்ன் பண்ணிக்கணும். அங்கேருந்து இந்த சைடு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஊசியை வந்து நான் பின்னோக்கி ஃப்ரண்ட் சைடாக குத்தாமல் பின் பக்கமாக உள்ளே விட்டு எடுக்கிறேன். அந்த கேப் உள்ளே விட்டு எடுக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நீடலோட பேக் சைடு வழியாக நம்ம அந்த கேப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்போம்ல, அந்த வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம அந்த த்ரெட்டு ஃபுல்லாக பண்ணால் உங்களுக்கு அழகாக ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். இதை வந்து பொறுமையாக அழகாக பண்ணுங்கள். ஐ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதும் கரெக்டாக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸ்க்கு. ஐ வந்து கொஞ்சம் மத்தாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருந்தாலும் கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த ஐ த்ரெட்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த லைனை வந்து அழகாக நாட் போட்டுகிட்டே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நாட் போட்டு வாங்க. என் நாட்டுக்கு பின்னாடி பக்கமாக ஊசி எடுத்துட்டு நாட் நம்ம எப்போவும் ஹூக்ஸ்க்கு ஐ நாட் போட்டோம்ல, அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பேண்ட்டுக்கு வந்து ஹூக்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இது வந்து பேண்ட்டு ஸ்கர்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக வச்சுட்டு ஹூக் எங்கே வேணுமோ அங்கே எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஊசியை பின்னாடியிலேருந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டு அந்த ஹூக்கோட ஹோல் இருக்குல்ல கீழே, அந்த ஹோல் வழியாக ஊசியை உள்ளே விட்டு பின்பக்கமாக நம்ம த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இதே மாதிரி அந்த எண்டில் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு ஊசி எடுக்கிறோம். அந்த ஹோல் வழியாக ஊசியை உள்ளே போட்டு த்ரெட் எடுக்கிறோம். இதே மாதிரி 7 to 8 டைம்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா அந்த சைடில் வருதுல ஒரு ஹோல்,
இந்த இடத்துலையும் அதே மாதிரி பின்னாடி இருந்து குத்தி மேலே வர வச்சு ஒரு 7 to 8 டைம்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இது செக்யூர்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு உள்ளே விட்டு விட்டு எடுத்து 7 to 8 டைம்ஸ் நல்லா பொறுமையாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது தெரியுமா? இந்த சென்டரில் இருக்க பாருங்கள், அது எப்படி பண்ணணுன்னா பின்பக்கமாக ஊசியை குத்தி இந்த சைடில் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. சென்டரில் இப்போது நீங்கள் த்ரெட்டை விடுங்க. அந்த பக்கமாக ஆப்போசிட் சைட்லேருந்து நீடல் எடுத்து சென்டரில் மறுபடியும் குத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும். அதுவே செக்யூர்டாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமாக நம்ம நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். பேண்ட்டோட ஐ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா நம்ம லேசாக துணிலேயே அந்த ஹோல் வழியாக போய் வெளியில் எடுக்கிறோம். மேலேருந்து அந்த நம்ம எங்கே வச்சுருக்கோமோ ஊக்கு அங்கேருந்து கீழே துணிக்குள்ளேயே போய் நம்ம எடுக்கிறோம். பின்பக்கம் எந்த ஒரு ரா எட்ஜஸ் இந்த த்ரெட்டோ இதுவோ எதுவுமே தெரியாது. நம்ம இந்த ஊசிக்குள்ளேயே நம்ம வந்து போய் க்ளீனாக மெதுவாக எடுக்கிறோம். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 8 டைம்ஸ் அந்த பக்கம் ஒரு 8 டைம்ஸ் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு த்ரெட்டுமே தெரியாது. நம்ம இங்கேருந்து வச்சு உள்பக்கமாகவே ஊசியை கொண்டு வரோம். பின்னாடி எங்கேயுமே ஊசியை எடுத்துகிட்டு போகல, த்ரெட்டை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. பின்பக்கமாகவே எடுத்துகிட்டு போய் அந்த ஹோல் இருக்குல்ல அந்த இடத்துல ஊசியை மேலே எடுத்துகிட்டு வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரா எட்ஜஸ்மே தெரியாது. இதே மெத்தடில் கூட நீங்கள் ஊக்ஸை ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தான் ஊக்ஸ் அப்படி ஸ்டிச் பண்ணேன், ஏன்னா கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னு. நம்ம பின்னாடி வந்து எந்த த்ரெட்டும் இல்லாமல் நீட்டாக வந்து இந்த ஊக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்கர்ட்டில் போடும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நீட்டாக நம்ம பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 8 டைம்ஸ் அந்த பக்கம் ஒரு 8 டைம்ஸ் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம ப்ரெஸ் பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஸ் பட்டன் ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல இந்த 4 ஹோல் இருக்குல்ல, இந்த 4 ஹோல்லையும் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இங்கேருந்து வந்து உள்பக்கமாகவே அந்த ஹோல் வழியாக நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து வந்து உள்பக்கமாகவே பின்னாடி வந்து நமக்கு த்ரெட்டு எங்கேயும் போகக்கூடாது. அந்த ஃபேப்ரிக்குள்ளேயே தான் நம்ம நீடல் இருக்கணும். அதே மாதிரி உள்பக்கமாகவே த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோம். இதே மாதிரி 4 டைம்ஸ் ஒவ்வொரு சர்க்கிள்லையும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இதே மாதிரி 4 டைம்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேவா? பண்ணி நீங்கள் லாக் போட்டுருங்க. அதே மாதிரி தான் இன்னொரு இது இருக்கும்ல, அந்த ப்ரெஸ் பட்டனில் பட்டன் இருக்கும்ல, அதையும் அதே மாதிரி எத்தனை ஹோல் இருக்கோ அத்தனை ஹோலில் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஈஸி ப்ரெஸ் பட்டன் ஸ்டிச் பண்ணுறது. பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். பட்டன் ப்ளேஸ் பண்ணி அந்த பட்டன் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஹைட்டை வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல அதை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே அவுட்டர் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அவுட்டர் லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த பட்டன் எவ்வளோ இருக்கும்னு மார்க் பண்ண தெரியுமா, அந்த இடத்த வந்து இந்த மாதிரி சீம் ரீப்பர் வச்சு ஹோல் நல்லாவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சர்க்கிள் வெளியில் அவுட்டர் சர்க்கிள் மார்க் பண்ணோம்ல, அந்த சர்க்கிளில் ஊசியை பின்பக்கமாக உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இப்படி வச்சு இந்த ஹோல் வழியாக நம்ம ஊசி எடுத்து ஊசியை வந்து இப்போ நான் டேர்ன் பண்ணுற பாருங்கள், அந்த ஊசிக்கு மேலே அந்த த்ரெட்டை வந்து போட்டு எடுக்கிறேன். போட்டு எடுத்து இழுத்தோடனே நமக்கு பட்டன் ஹோல் லாக் ஆகிடும். இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சு மேலே வந்து ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துருப்போம்ல, அங்கே வந்து ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ண இடத்துல நல்லாவே அந்த ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ண இடத்துல ஊசியை வெளியில் எடுத்துட்டு த்ரெட்டை வந்து அந்த ஊசியில் ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு இழுத்தோன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் ரெடி. இதே மாதிரி பொறுமையாக ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடுவோம். இது வந்து நான் 4 ஸ்டாண்டில் வந்து பண்ணியிருக்கேன் பட்டன் ஹோல், அதனால் கொஞ்சம் மொத்தையாக வந்திருக்கு. நீங்கள் வந்து 2 ஸ்டாண்ட்ஸில் ரொம்ப பொறுமையாக கரெக்டாக பண்ணோன்னா ரொம்ப சின்னதாக நமக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சூப்பராக வரும். பின்னாடி இருந்து ஊசியை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹோலில் எடுக்கிறோம். அந்த ஹோலோட ஆப்போசிட்டில் உள்ளே விடுறோம். இப்போ நம்ம ஹோல் பக்கத்தில் விடல, எந்த ஹோல் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே விடுறோம். அந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து ஒரு 4 வாட்டி பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு 2 ஹோல் இருக்குது தெரியுமா, அந்த 2 ஹோல்லையும் உள்ள ஊசியை விட்டு வெளியில் எடுத்து 4 வாட்டி பண்ணுறோம். எடுத்துட்டு நம்ம பட்டனுக்கு கீழே அந்த ஊசியை எடுக்கணும். உள்ள மேலே எடுக்காமல் அந்த பட்டன் சைடில் வந்து ஊசி அந்த த்ரெட்டு வர மாதிரி வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு பட்டனை ஒரு 3 வாட்டி சுற்றிக்கோங்க. அந்த த்ரெட்டை வந்து பட்டனில் அப்படியே ஒரு 3 வாட்டி சுற்றிக்கோங்க. பூ கட்டுவோம்ல, பூ கட்டுற மாதிரி இப்படி ஃபிங்கர் வச்சு இப்படி சர்க்கிள் பண்ணால் ஒரு பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் மேலே பட்டனுக்கு மேலே ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. 2-3 நாட் போட்டோன்னே பட்டன் செக்யூர்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பூ கட்ட தெரியலன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பட்டனை வந்து லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பட்டன்ஸ் அண்ட் ஹூக்ஸ் ஸ்டிச் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.